பாரதியாரை பார் அதிர போற்றுவோம் என்ற நிகழ்ச்சி. பாரதியாரை பார் அதிர்கிற, பார்னா உலகம் அதிர்ற அளவுக்கு போற்ற போறோம் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கு பேனர் பின்னாடி இருக்கிறது. அதுல நின்றுகிட்டு தான் அந்த பெரியாரை திட்டுற வேலையை நீ ஆரம்பிக்கிற. அப்படியாக இருந்தால் நீ பெரியாரை பத்தி தேர்றதுக்கு முன்னாடி யாரை நீ பாரதிர போற்றுவதாக சொல்கிறாயோ அந்த பாரதியார் நீ தேடினியா? பாரதியாருடைய வாசகங்களை, செய்திகளை, ஆக்கங்களை, கட்டுரைகளை, கவிதைகளை தேடி பார்த்து அவனுடைய வரலாறு எப்படி நடந்து கொண்டான் என்பதை தேடி பார்த்து அவன் முழுக்க முழுக்க சங்கியாக, இந்த சங்கிகளுக்கு தலைவனாக இருந்தான் என்கிறதுக்கு ஆதாரம் இருக்கும் பொழுது அதையெல்லாம் தேடி பார்த்துட்டு அவனையும் தோலை உரிச்சுட்டுல நீ உரிக்கணும். பாரதியாருடைய கடப்பாறையை கொண்டுட்டான், பெரியாருடைய பாரஞ்ச கடத்தை இடிக்க போறேங்கிற. பெரியாரை பற்றி தேடக்கூடிய நீ பாரதியாரை பற்றி தேடினியா? பாரதியார் தேடினா இப்ப நாம் தமிழர் நீ தில்லு முள்ளு திருக்குதாலம் பண்ணிட்டு இருக்கீங்க. கொள்கை கோட்பாடு அத்தனைக்கு சம்மட்டி அடியாக அந்த பாரதியார் இருக்கிறார். நீ நாம் தமிழர் சொல்லவே கூடாது, வெக்கப்பட்டு ஓடி போயிடணும். நீ தமிழ் தமிழ் பில்டப் கொடுக்குறீங்கள, அது எல்லாமே பொய்ன்னு சொல்லி அடி நொறுக்கி இருக்காரு பாரதி. என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இப்ப காவிகளுடைய முதலாவது ஒரு கொள்கை என்னன்னு கேட்டா, எல்லாத்தையும் கருவாப்பசி, தாய் மதம் திரும்புதல் என்று ஒரு அஜெண்டா வைத்திருக்கிறார்கள். எல்லாரையும் தாய் மதம் திருப்பி கொண்டு வரணும், நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை காவிகள் சொல்வது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த சர்ச்சில் போய் மதமாற்றம் பண்றாங்கன்னு கிறிஸ்துமஸ் அன்னைக்கெல்லாம் தாக்குதல்லாம் பண்ணாங்க. சமீபத்து நிகழ்வு இதுக்கெல்லாம் இதை முதல்ல சொன்னோம் பாரதி. நீ எவனை தூக்கி போட்டுகிறாயோ அவனை பத்தியும் அடையாளம் பண்ணி அதன் மூலம் உன்னை அடையாளம் காட்டிட்டு என்ன செய்யணும், நாம பெரியாரை பத்தி வரப்போறோம். அவன் என்ன சொல்லியிருக்கிறான், எங்கிருந்தோ வந்த இதெல்லாம் பாரதியாருடைய கட்டுரைகள் என்கிற நூல்ல உள்ள ஒரு செய்தி. எங்கிருந்தோ வந்த ஆங்கிலேய பாதிரிகள் பஞ்சம் பிடித்த ஜனங்களுக்கு பலவித உதவிகள் செய்து நூற்றுக்கணக்கான மனிதர்களையும், முக்கியமாக திக்கற்ற குழந்தைகளும் சேர்த்தாங்களா மதத்துல, திக்கற்ற குழந்தைகளையும் கிறிஸ்துவ மதத்தில் சேர்த்துக் கொண்டார்கள். ஹிந்து ஜனங்களின் தொகை வருஷந்தோறும் பயங்கரமாக குறைந்து கொண்டு வருகிறது. மடாதிபதிகளும் சன்னிதானங்களும் தமது தொண்டி வளர்வதை ஞானம் வளர்வதாக கண்டு ஆனந்தம் அடைந்து வருகிறார்கள். மடாதிபதி எதிர்க்க மாட்டேங்கிறாங்களாம். அவன் மதம் மாறிட்டு போறான், எப்படி எதிர்ப்பாங்க? அவங்களுடைய வர்ணாசிரமத்தினால தானே ஓடுறான். அதனால அதை கண்டிக்கிறாரு. கண்டிச்சுட்டு ஹிந்து ஜனங்கள் நமது ரத்தம், நமது சதை, நமது எலும்பு, நமது உயிர் கோமாமிசம் உண்ணாதபடி அவர்களை சுத்தப்படுத்தி, நீ அந்த மதம் மாறி போனாங்கல்ல அந்த தலித்து மக்கள் ஒடுக்கப்பட்டவங்க, அவங்களை சுத்தப்படுத்தணுமா? எந்த மாதிரி சுத்தப்படுத்தணும்? கோமாமிசம், அதாவது மாட்டு இறைச்சி திங்காதபடி சுத்தப்படுத்தி அவர்களை நமது சமூகத்திலே சேர்த்து கொண்டு வந்தோம். இந்து மதத்துக்கு நமது சமூகத்திலே சேர்த்து அவர்களுக்கு கல்வியும் தர்மமும் தெய்வமும் கொடுத்து, அவங்களுக்கு கல்வியும் கொடுக்கணும், தர்மமும் கொடுக்கணும், தெய்வமும் கொடுக்கணும். இதான் நம்ம கடவுள் ஒண்ணு கொண்டு காட்டணுமா? இதெல்லாம் கொடுத்து நாமே ஆதரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் அனைவரும் நமக்கு பரிபூர்ண விரோதிகளாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு பாரதியார் கட்டுரைங்கிற நூல்ல 334 335 பக்கத்துல இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது நீ ஏத்துக்கிறியா? அப்ப ஏத்துக்கிறாருன்னா முதல்ல சீமான் நீ போடா, முதல்ல இந்து மதத்துக்கு. நீனே உங்க அப்பன் தாத்தெல்லாம் யாக்கோபாயர் செபஸ்டியனா இருந்தாலும் சீமான் வேஷம் போட்டு இருக்கிற. நீனே யாரு? அந்த ஆங்கிலேயர்கள் பணம் கொடுத்து மாத்தினாங்கிற லிஸ்ட்ல உன் பாட்டன் வருவானே, உங்க அப்பா வருவானே, உன் பாட்டை யாக்கோபும்பிய. அந்த யாக்கோபுங்கிற பேர் என்ன? யாக்கோபா எப்படி மாறினாம? வெள்ளக்கார பணம் கொடுத்து மாறினான். இந்த வாதப்படி பாரதியார் கருத்துப்படி நீ என்ன செய்யற? இவன் பாரதியார் போட்டுவோங்கிற.